அப்ப மனிதனுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுகிறதான இந்த வேத வாக்கியங்கள் அல்லது வசனங்கள் மனிதனுக்கு தீமையாக மாறுமா? வேத வாக்கியங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மனிதனை ரட்சிக்க கொடுக்கப்பட்டிருக்கா, மனிதனை தண்டிக்க கொடுக்கப்பட்டிருக்கா? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? வேத வாக்கியங்களை வாசிக்கிறீர்கள், இவைகள் மனிதனை ரட்சிக்கவா அல்லது தண்டிக்கவா? மனிதனை ரட்சிக்கத்தான் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் மனிதன் இந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னார், இந்த வேத வசனங்கள் மனிதனை தண்டிக்கிறதாக மாறுகிறது. உங்களுக்கு புரியுதா? நமக்கு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றே நமக்கு தீமையாக மாற முடியுமா அப்படின்னு சொன்னா அது மாறுகிறதல்ல. இது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் மனிதன் ஜீவனை பெற வேண்டும், நித்திய வாழ்வை பெற வேண்டும், மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவைகளே அந்த மனிதன் பாத்தீங்கன்னா தள்ளும் பொழுது அது அவனுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, அது அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதாக மாறுகிறது. நம்ம இப்படி வாசிக்கிறோம், யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பேசுகிறதான வார்த்தைகளை குறித்து, அதை வசனங்களாக இந்த வேதத்துல பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லவா, அதை குறித்து இப்படி பேசினார். என்ன அப்படின்னா, நான் பேசுகிறதான வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆனால் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இந்த வசனங்கள் நம்ம பார்க்க முடியுமா? வசனங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியல எப்படி வாசிப்பீங்க? வசனங்களை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் பேசப்பட்ட சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே அதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவைகளை குறித்து பேசும்போது, நான் சொன்னதான இந்த வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நம்ம அந்த ஒரு கோணத்துல இந்த வசனங்களை பார்க்கிறோமா? நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா, இது மாம்சமாக எப்படி நம்முடைய மாம்சம் கண்ணுக்கு தெரியுதோ அதை போலதான் இந்த வசனங்களும். ஆனால் அதை கடந்து இதற்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது என்று சொல்கிறார். அர்த்தம் என்னன்னா, இதற்குள்ளே நான் பேசினதான பொருள் அடங்கி இருக்கிறது, இதற்குள் ஞான அர்த்தம் அடங்கி இருக்கிறது, இதற்குள்ளே உனக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி காணப்படுகிறது, அதுதான் நீ தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி யோவான் 12ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லிதான இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் நான் சொன்ன இந்த வசனங்கள் கடைசி நாளிலே அவனை நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். அப்ப கேட்டும் பாத்தீங்கன்னா இவர்கள் விசுவாசிக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. யூதர்களை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். முக்கியமா சதுசேயர்கள் அவரிடத்துல கேட்ட கேள்விக்கு தான், நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறபடினாலே இப்படி நீங்க கேட்கிறீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர்கள் கேட்டும் வசனத்தை விசுவாசிக்கவில்லையா என்பது கேள்வி. கேட்டும் விசுவாசிக்கலையா? கேட்டும் விசுவாசிக்காதவர்கள் கடைசி நாளிலே அந்த வசனத்தினால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கேட்டும் விசுவாசியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பதை புரியாதபடி வேறு விதமாய் புரிந்து கொண்டு விசுவாசித்தார்கள். விசுவாசம் என்பதை நீங்கள் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய கருத்தை அறிந்து அதை விசுவாசிக்கிறது ஒரு வகை, சொல்லுகிற காரியத்தை நாமே ஒரு விதமாய் எடுத்துக்கொண்டு அது இப்படிதான் என்று சொல்லி விசுவாசிக்கிறது இன்னொரு வகை. ரெண்டுத்துக்கு என்னதான் பேரு? ரெண்டுத்துக்கும் பேரு விசுவாசம் தான். ஆனா மற்றதுக்கு அவர் சொல்லாத கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதற்கு பேரு தப்பான எண்ணம், ராங் கான்செப்ட்ஸ் உனக்குள்ளே உருவாகிறது. அந்த ராங் கான்செப்ட்ஸ் எந்த எல்லைக்கும் என்ன பண்ணும்? உன்னை கொண்டு போகும். நீ உன்னை பக்திமானாக, அந்த வார்த்தையை அவனமாய் நேசிக்கிற ஒரு மனுஷனாக நீ எண்ணு கொண்டிருப்பாய். ஆனா அந்த வார்த்தைக்காகவே நீ தவறு செய்கிறவனாக, ஒரு வெறியனாக உன்னால மாற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற காரியம் தான் அந்த தப்பான எண்ணங்கள் என்று சொல்லப்படுகிறதான வைகள்.